மற்றும் ஒரு அண்மை செய்தி, செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் அருகே பூங்காவில் விளையாடி கொண்டிருந்த போது விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. பூங்காவில் விளையாடி கொண்டிருந்த சிறுமியை மின்சாரம் தாக்கியிருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். பூங்காவில் மின்சாரத்தை முழுவதுமாக துண்டித்துவிட்டு மின்வாரிய அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் அருகே பூங்காவில் விளையாடி கொண்டிருந்த சிறுமியை மின்சாரம் தாக்கியிருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். 2 வயது சிறுமியை மின்சாரம் தாக்கியதில் தூக்கி வீசப்பட்டு படுகாயம் அடைந்திருக்கிறார் அவர். காந்தி நகர் பகுதியில் அமைந்துள்ள திருவள்ளூர் பூங்காவில் சிறுமியை மின்சாரம் தாக்கியிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுதாகர். வணக்கம் சுதாகர், அந்த குழந்தை இப்போது எப்படி இருக்கிறது, விவரங்கள்? குறிப்பாக மறைமலை நகரில் பூங்காவில் விளையாடி கொண்டிருந்த 2 வயது சிறுமிக்கு மின்சாரம் தாக்கியிருப்பதால் அந்த குழந்தை அவசரமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சையில் இருக்கிறது. குறிப்பாக அந்த பூங்கா முழுவதும் மின்சாரத்தை நிறுத்திவிட்டு மறைமலை நகர் மின்சாரத்துறை மற்றும் காவல்துறை ஆகியோர் நேரில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இந்த வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள புட்வா புயல் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் இடியுடன் கூடிய மழையானது பெய்யும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. இதனால் பல்வேறு மாவட்டங்களில் விடுமுறையும் அளிக்கப்பட்டிருந்தது. இதனை அடுத்து அவ்வப்பொழுது குறிப்பாக மறைமலை நகர் அருகே காந்தி நகர் பகுதியில் அமைந்துள்ள இந்த திருவள்ளூர் பூங்காவில் அதே பகுதியை சேர்ந்த பவித்ரா என்கிற 2 வயது சிறுமி விளையாடி கொண்டிருந்திருக்கிறார். அப்போது பூங்காவில் உள்ள மின் கம்பங்களில் இருந்து மின்சாரமானது அந்த குழந்தை மீது தாக்கி தூக்கி வீசப்பட்டிருக்கிறது. உடனடியாக அக்கம் பக்கத்தினர் குழந்தையை மீட்டு அருகில் உள்ள மறைமலை நகர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சைக்காக அனுமதித்திருக்கிறனர். தற்பொழுது மேல் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அந்த குழந்தையானது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது அந்த பூங்கா பகுதியில் அமைந்துள்ள பூங்காவில் மின்சாரம் முழுவதும் துண்டிக்கப்பட்டு காவல்துறையினர் மற்றும் மின்சாரத்துறை அதிகாரிகள் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக பூங்காவில் உள்ள அனைத்து மின்கம்பங்களிலும் உபகரணங்கள் உடைந்த நிலையில் காட்சி அளிக்கக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. உடனடியாக அந்த அனைத்து கம்பங்களையும் உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் பிரதான கோரிக்கையாக இருக்கிறது.